ஸ்ரீ நாரத புராணம் 11ஆம் பகுதி. ஓர் எழுத்தில் சூக்ஷ்மம். கும்பகர்ணன் உளறல். சப்த ரிஷிகளின் சாபத்தால் உலகில் திருமாலின் துவார பாலகர்களாகிய ஜெயன் விஜயன் இருவரும் 3 பிறவிகள் எடுத்தனர். அவர்கள் எடுத்த ஜனனங்கள் ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு, ராவணன் கும்பகர்ணன், சிசுபாலன் தந்தவக்திரன். கும்பகர்ணன் ராவணனைப் போலவே தவம் புரிந்து வரங்கள் பெற விரும்பினான். அவன் பிரம்மதேவரை குறித்து தவம் செய்ய பிரம்மதேவர் அவன் முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். கும்பகர்ணன் மனதில் நித்தியத்துவம், அதாவது அழிவின்றி நிலைத்து நிற்பது என்று கேட்க எண்ணினான். ஆனால் நாரத முனிவரின் சூழ்ச்சியால் பிறழ்ந்து நித்ரத்துவம் என்று கேட்டான், அதாவது உறங்கிக் கொண்டே இருத்தல். இந்த நித்ரத்துவம் என்ற வார்த்தையை கூறிக் கொடுத்தவர் நாரதராவார். அதிலிருந்து கும்பகர்ணன் எப்போதும் உறங்கிக் கொண்டிருக்க அது 6 மாதமாக குறைந்தது. எனவே அரக்கர்களின் தவறுகளை திருத்தி அவர்களுக்கு எதிராகவும் தேவர்களுக்கு உதவியாகவும் அவ்வப்போது நாரத முனிவரே உதவி செய்து வந்தார். 11ஆம் பகுதி நிறைவடைந்தது.